ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்னத்தை பார்க்குறோம்? நீங்கள் ஃபுட்பாலை பற்றி பார்க்குறோம். நம்ம ஃபுட்பாலை பற்றி பேசிடுவோம் கைஸ். ஒரு குட்டியான வீடியோ தான் இது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஷா பேசுகிறேன். இது வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ கைஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். வீடியோ பிடிச்சிங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், ரொம்ப பேசாமல். ஸோ கைஸ், ஃபுட்பாலை பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் வந்துட்டு நிறையா இது இருக்குது கைஸ், நிறைய விஷயம் இருக்குது ஃபுட்பாலில். ஸோ ஃபுட்பாலில் வந்துட்டு அந்த 90s காலத்துலேயும் ஃபுட்பால் ஃபேமஸ் ஆச்சு. இன்னும் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகல, கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அப்போ யார் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகினா பார்த்தீங்கன்னா, காட்டுறேன் கைஸ். இவரு தான் கைஸ், யாகோ மரடோனா. இவர் வந்துட்டு ஒரு லெஜண்ட் கைஸ், அர்ஜென்டினாவில் பிறந்தார். ஒரு ஃபுட்பால் லெஜண்ட் கைஸ். இவர் வந்துட்டு உண்மையிலே லெஜண்ட் தான் கைஸ் நான் சொல்லுவேன். இவர் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ கோச்சாக இருந்தார். இடையில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2020 இறந்துட்டார். இவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், 13 அக்டோபர் 1960. இறந்தது எப்போ பார்த்தீங்கன்னா 25 நவம்பர் 2020. 5 நாள் தான் கைஸ் வித்தியாசம். ஆமாம் கைஸ். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ட்ரூ லெஜண்ட் தான் கைஸ் நான் சொல்லுவேன். ஆத்தர் பார்த்தீங்கன்னா பேலே. இவர் ஒரு கிங். இவர் வந்துட்டு பேர் வந்து வெறும் பேலே, ஆனால் இவங்க கிங் பேலே சொல்லுவாங்க. இவரும் ஒரு பிரேசிலியன் பிளேயர் கைஸ். இவர் 5 வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காரு. ஆனால் 4 வேர்ல்ட் கப் இவர் விளாண்டது. 5வது வேர்ல்ட் கப் இவர் விளாடல. அந்த டைமில் இவர் இன்ஜெக்ட் ஆனார். ஒரு இன்ஜுரினால் உட்காந்துருந்தார் பெஞ்சில். இன்றைக்கி மேட்ச் கூட பார்க்கலாம், வேர்ல்ட் கப் 30 பேலியோன்னு. ஸோ இவர் போனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1940 அக்டோபர் 23. இறந்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29, 2022 கைஸ். இவரும் ஒரு ஜோக்கான் பிளேயர் தான் கைஸ், நல்ல பிளேயர் தான் கைஸ். மரடோனா வந்துட்டு 2 வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காரு அர்ஜென்டினாவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இவெல்லாம் உண்மையில ஒரு ஜோக்கான பிளேயர் தான் கைஸ். இவெல்லாம் லெஜண்ட் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லியோனல் ஆண்ட்ரஸ் மெஸ்ஸி. இவர் வந்துட்டு உண்மையிலே ட்ரூவான பிளேயர் தான் கைஸ். இவர் வந்துட்டு எப்படி சொல்லுது, 4 கிளப்புக்கு விளாண்டுருக்காரு. இப்போ வந்து 4வது கிளப் விளாண்டுக்கிருக்காரு. மொதல் கிளப் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கிளப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ இவர் ஊர் வந்து அர்ஜென்டினாலே ஒரு இடத்துல அந்த ஊரில் ஒரு சின்ன கிளப் மாதிரி ஃபார்மல் கிளப்பில் கைஸ், அதில் விளாண்டுருக்காரு. 2வது வந்துட்டு பார்சலோனா கைஸ். பார்சலோனா வந்துட்டு 2004 2021 விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி வந்துட்டு 2021 2021 கடைசியிலேருந்து 2023 வரைக்கும் விளாண்டார். அதுக்கப்புறம் 2023 பாதியிலே ஒரு 7ஆம் மாதம் மாதிரி அவர் இதில் போட்டார், இன்டர் மயாமியில் அவர் எஸ். ஆனால் இது ட்ரூவான லெஜண்ட் தான் கைஸ். இவர் வந்துட்டு லியோனஸ் ஆண்ட்ரஸ் மெஸ்ஸி உண்மையான ட்ரூவான லெஜண்ட். இவர் வந்துட்டு வயசு 37. இவர் வந்து பிறந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெசாரியோ அர்ஜென்டினா. இவர் பிறந்தது வந்துட்டு ஜூன் 24, 1987 கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒன்று காட்டுறேன். இதுதான் ஃபுட்பாலில் இருக்க கப்பு, யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக். இப்போ யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் லீக்னால் வந்துட்டு நிறைய டீம் இருக்கும் கைஸ். ஒரு 20-25 டீம் இருக்கும். அந்த டீமில் வந்துட்டு டாப்பான டீம்லாம் வந்துட்டு குவாலிஃபை ஆகிட்டு விளாடும் கைஸ். குரூப் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16 கைஸ், அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் வந்து 2 டீம் விளாடும் கைஸ். ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா 2 டீம் விளாடும் கைஸ். ஒரு டீமில் வந்துட்டு 11 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த மொத்தமாக கணக்கு பண்ணால் 20 பேர் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு விளாடுறது 11 பேர் தான், மித்தவங்களாம் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. ஃபுட்பாலில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது கைஸ். ரூல்ஸ்லாம் நான் சொல்லலை கைஸ், ஏன்னா ரூல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க நீங்கள் தட்டி பார்த்துக்கோங்க யூடியூப் இதுமாரி கைஸ். சாரி கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த கப்பு தான் கைஸ். கப்புலேயே நிறையா விதமாக இருக்குது. இது வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் வந்து கைஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன்.
யூரோப் லீக் இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லீக் தான் கைஸ். யூரோப்பா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் யூரோப்பா வந்துட்டு இங்கிலீஷ் இதில் நடக்கும் கைஸ். இப்போ எப்படின்னா எந்தெந்த டீம் நம்ம சொல்லியிருந்தாங்க சிஎஃப்ஐ சாம்பியன்ஸ் லீக்லின்னு அந்த டீமுக்கு குவாலிஃபை ஆகலையோ அது இந்த டீமை வந்து இதுக்கு விளாடும். இது வந்துட்டு இந்த நார்மல் கப்பு வந்தாங்க. அடுத்தது வந்துட்டு இது ஈரோ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கப்பு கைஸ். சாம்பியன்ஸ் லீக் இன்டர்நேஷ்னல் விளாடுவோட இது வந்து நிறைய டீம் விளாடும். ஆனால் அதில் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லாம் விளாடாது, நார்த் ஆஃப்ரிக்கா டீம் தான் விளாடும் கைஸ். நார்த் ஆஃப்ரிக்கானா ஸ்பெயின், இங்கிலாந்து, நெதர்லாண்ட், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் விளாடும் கைஸ். அப்புறம் இத்தாலி இதெல்லாம் விளாடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய டீம்லாம் விளாடும். இதில் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் தான். இது கப்புலாம் வந்துட்டு கைஸ் சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த கப்போட விலைக்குன்னு நீ ஷாக் ஆயிடுவீங்க. இங்கே வந்துட்டு மலேசியன் காசுக்கு வந்து இந்த கப்பெல்லாம் மாற்றினா லெஸ் 3000 மில்லியன் சொல்லலாம். அங்கே யூரோ வந்துட்டு எவ்வளோன்னு தெரில. இங்கே மலேசியன் காசுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் கைஸ். இதெல்லாம் வந்துட்டு நல்லா ப்ரோவான பிளேயர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து தட்டுறங்க பாருங்க கைஸ். கைஸ் இன்டர்நேஷ்னல் வேணாம் கைஸ். கோப்பா அமெரிக்கா தட்டும். கோப்பா அமெரிக்கா வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட இது கைஸ். நம்ம சொல்லியிருந்தேன்ல சவுத் ஆஃப்ரிக்கானா அர்ஜென்டினா, பிரேசில், கொலம்பியா, உருகுவே, பெரு, பனாமா நிறைய டீம் இந்த மாதிரி இருக்கும் கைஸ். இது வந்து மேட்ச் முடிஞ்சு கைஸ். மேட்ச் பார்த்திங்கன்னா ஜூலை 14 முடிஞ்சிச்சு கைஸ். இது வந்து அர்ஜென்டினா ஜெயிச்சிருந்துச்சி கடைசியாக ஃபைனலில். நான் அந்த டைமில் பார்த்துருப்போம், எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்க்கும்போது வந்துட்டு நம்மளோட இங்கிலீஷ் எப்படி சொல்லுது இங்கிலீஷ் லீக் பார்க்கலாம். இங்கிலீஷ் லீக்னால் வந்துட்டு ப்ரீமியர் லீக் கைஸ். சாரி கைஸ், என் வாய்ஸ் வேறு மாதிரி தான் இருக்கும், எனக்கு கொஞ்சம் தொண்டை வலி. ஸோ இங்கிலீஷ் லீக் ப்ரீமியர் லீக் பார்த்திங்கன்னா லண்டனில் நடக்குது கைஸ். இதில் பார்த்திங்கன்னா மேன்செஸ்டர் டெர்பி இருக்கும். மேன்செஸ்டர் டெர்பினா மேன்செஸ்டர் யுனைடெட், மேன்செஸ்டர் சிட்டி, லிவர்பூல் இந்த மாதிரி விளாடும். இது அந்த மாதிரி தான் கைஸ். ஃபைனல் வரைக்கும் போய்ட்டு ஒரு கப்பு கிடைக்கும். அந்த கப்பில் வந்துட்டு செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க. அப்போ யார் யார் ஃபுட்பால் பார்ப்பீங்களோ அவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். கைஸ் ஸோ கைஸ் இப்போ நம்ம ஃபுட்பாலோட ஸ்டேடியம் பார்க்கலாம். ஃபுட்பால் ஸ்டேடியம் இப்போ தான் கைஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த கோலாக இருக்குது இல்லை கைஸ், நடுவில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கோட் இருக்குது. அந்த கோட்டுக்கு வெளியே தள்ளி விட்டா வந்துட்டு ஃப்ரீக்கி கிடைக்கும், காட்டு கிடைக்கும் கைஸ். எல்லோ காட்டு நார்மலாக தள்ளி விட்டா, அப்போ ரஷ்யா தள்ளி விட்டா ரெட் கார்டு கிடைக்கும். கோட்டு உள்ளுக்கு நீங்கள் நார்மலாக தள்ளி விட்டா சரி, ரஷ்யா தள்ளி விட்டா சரி, ரெட் கார்டு தான் கைஸ். பெனால்ட்டி கிடைக்கும் கைஸ். நிறைய ரூல்ஸ் இருக்குது கைஸ் மந்திராட்டு ஃபுட்பாலுக்குள்ளே. இப்போ ஃபுட்பால் நடந்துருக்கும் போது நீங்கள் ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த ஷீட்லேருந்து ஏறி குச்சி பிச்சுக்கு போக முடியாது கைஸ். பிச்சுக்கு போனால் செக்யூரிட்டி பிடிச்சிடுவாங்க. அப்படி செக்யூரிட்டி கிட்ட மாற்றிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு வர முடியாது, ப்ளஸ் ஃபைன் போடுவாங்க கைஸ். மலேசியாவில் கூட அது மாதிரி நடந்திருக்கு கைஸ். மலேசியாவில் அந்த மாதிரி வாங்கினா 2000 ஃபைனு. நீங்கள் 4 வருஷத்துக்கு ஃபுட்பால் ஸ்டேடியம் வர முடியாது மலேசியாவில். வெளிநாட்டில் எப்படின்னு தெரில கைஸ் எனக்கு. ஆனால் ஃபைன் போடுவாங்க ஃபுட்பால். அங்கே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஸ்டேடியத்துக்கு வர முடியாது போல். நான் நிறைய யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். இதான் கைஸ் ஃபுட்பால் ஸ்டேடியம் நிறையா இருக்குது. கடைசியாக பார்க்க வந்துட்டு ஃபீஃபா வேர்ல்ட் கப் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். இதான் கைஸ் ஃபீஃபா வேர்ல்ட் கப். இது வந்துட்டு ஒரு ஜோக்கான கப்பு கைஸ். இது வந்துட்டு நிறையா டீம் விளாடும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 டீம் கிட்ட விளாடும், 50-40 டீம் கிட்ட. அதில் வந்துட்டு நல்லா ஆடுறாங்கல்ல டீம் தான் ஃபைனல் வரைக்கும் போவோம் கைஸ். ஃபீஃபா வேர்ல்ட் கப் லோகோ தான் இப்படி தான் இருக்கும். கத்தார் வந்துட்டு 2022 கைஸ். 2018 வந்துட்டு இது
ஒன் மினிட் கைஸ். ரஷ்யனோட இதான் 2018 வேர்ல்ட் கப் லோகோ. வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் கைஸ் அதில் இருக்க முக்கியமான விஷயம் சீட் பண்ணக்கூடாது. ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஆனால் சில பிளேயர் சீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீட் பண்ணவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள இது கேன்சல் ஆகிடும், அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும் ஃபுட்பாலுக்கு. இப்போ அவங்க கீப்பராக சரி, மேனேஜரும் சரி, என்ன பிளேயரும் சரி, அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அவங்க ஃபுட்பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆனால் அவுட் தான், அவ்வளோதான் கைஸ் ஃபுட்பாலு. ஆனால் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் யாரும் சீட் வந்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க ஃபுட்பாலில். அப்படி பண்ணவங்களுக்குலாம் நிறைய இதெல்லாம் இருந்திருக்கு கேஷ், ஃபைனு இதெல்லாம் இருந்திருக்கு கேஷ். அவன் தான் என்ன சொல்ல முடியும் கேஷ். நானும் ஃபுட்பால் பிளேயர் தான் கேஷ். ஒவ்வொரு ஃபுட்பால் தெரிஞ்சிங்கன்னா ஃபுட்பாலில் நிறைய விஷயம் இருக்குது கேஷ். முக்கியமான ஒன்று வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ கிக்கோ சரி, பெனால்ட்டியும் சரி கேஷ். இப்போ பெனால்ட்டி எடுக்க போனீங்கன்னா உங்களை அந்த பிளேயர் ரத்தத்துக்கு முன்னாடி கீப்பர் பார்த்தாங்கன்னா அது ஒரு ஃபால் கேஸ். ஃப்ரீ கிக் வந்து எப்படின்னா அதே மாதிரி அவங்க பிளேயர் வந்து ஷூட் வைக்கிறதுக்கு முன்னாடி கீப்பரு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. கீப்பரோட வேலை என்னன்னா பந்து சேவ் பண்ணலாம், ஆனால் இப்போ கிண்டல் பண்ணக்கூடாது, பிளாக் மேஜிக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது கேஸ். அதுதான் ஃபுட்பால் வந்துட்டு பேனு. இந்த டிஸ்கிரைட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீ இங்கே தான் அடிப்பேன், நான் அங்கே தான் அடிப்பேன், அதெல்லாம் சொல்லவே கூடாது கேஸ். அதெல்லாம் வந்துட்டு ஃபுட்பால் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் கேஸ் ஃபுட்பால் வந்துட்டு நிறைய பேர் ஃபுட்பால் வந்துட்டு பிடிக்காது. இப்படி பிடிச்சவங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிங்க ஃபுட்பால் பிடிக்கும். ஏன் கைஸ் ஃபுட்பால்னால் ஒரு கெத்து கேஸ். பாய்ஸ்க்கெல்லாம் நாட் பாய்ஸ் ஒன்லி ப்ளே ஃபுட்பால் கைஸ், கேர்ள்ஸும் இருக்காங்க கைஸ். யா ஸோ ஓகே தான், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். விடைபெறுது வாய்ஸ் ஆஃப் ஷா. தேங்க்யூ கைஸ்.